இருக்குது. ஸோ இந்த மாதிரி பேக்கேஜ்லேருந்து நம்ம தாய்லாண்டில் வராது. ஸோ அது வெயிட்லெஸ்ஸாக நம்ம ரவுண்ட் பேக்கிங்கில் அதெல்லாம் வரும். கோல்டன் கவர் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பிரிச்சுட்டு நமக்கு குவாரண்டைன் பண்ணி அனுப்பிவிடுவாங்க. ஓகே, ஸோ கொட்டி பார்த்துடலாம் வாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஸ்டார் டைல். ஸோ இவங்க எல்லாமே ஸ்டார் டைல் FCCP ரெட் ஹெட்னு சொல்லுவாங்க. பயங்கரமான குவாலிட்டி, ஆக்சுவலாக சூப்பர் குவாலிட்டி. ஒன்றா காமிச்சலாம், நிறையா இருக்குது. குவாலிட்டி பார்த்துக்கோங்க, வேறு மாதிரி இருக்குது எல்லாமே. பியோர் ரெட் கேலக்ஸி. ஸோ கவரில் எப்படி கிளாரிட்டி தெரியுதா? தெரியும். ஓகே, பயங்கரமான குவாலிட்டி. ஆக்சுவலாக சீரியஸாக நேரில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். இல்லை உங்களுக்கு டேங்க் வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ காமிக்கிற ஃபிஷ்னால் டேங்க் வீடியோ காமிக்கிறேன். இதெல்லாம் வருங்க, எவ்வளோ பக்கா ஸ்டார் டைல்னு பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக அந்த வாலில் கலர் இருக்குது மேட்டர் இல்லை, வாலில் ஸ்டார் கரெக்டான பேட்டர்னில் இருக்கணும். ஸோ இதெல்லாம் பாருங்கள், எல்லோ காப்பர் ரொம்ப ரொம்ப ரேர் அண்ட் மல்டி கேலக்ஸி எல்லோ காப்பர். ஸோ ஃபாஸ்ட்டாக காமிச்சு முடிச்சிருமா? ஓகே, பக்காவான மல்டி கேலக்ஸி, பக்கா டெயில் ஃபின்னேஜ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே, ஸோ எல்லோ காப்பர் எல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ், மார்க்கெட்டில் இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக போய்ட்டு இருந்துச்சு. இப்போ நம்ம அஃபோர்டபுளாக கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதுவுமே மார்பிள் டைப்பில் இருக்கும். ஸ்டார் டைல் நிறைய காமிச்சிட்டேன், அதனால் காமிக்கல, ஏன்னா அவ்வளோ ஸ்டாக்ஸ் இருக்குது. ஓகே, இதெல்லாம் ரெட் அவதார் மாதிரி வரும். தென் பியோர் ப்ளூ ரீம், தென் மார்பிள் டாட். ரெண்டுத்துக்கும் டிஃபர் பார்த்துக்கோங்க, மார்பிள் டாட்டுக்கும் ப்ளூ ரீமுக்கும். ஸோ ப்ளூ ரீமோட ஸ்க்ராப்பும் மார்பிள் டாட்டில் வரும், ஆனால் அது வேறு. இதோட கலர் பார்த்துக்கோங்க, நம்ம வச்சுருக்க மார்பிள் டாட். நம்மகிட்ட மார்பிள் டாட் பக்கா குவாலிட்டியில் நிறையா வச்சுருக்கோம். ஓகே, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ரேட் நிறையா போயிடலாம். இதெல்லாம் அந்த சைடு கொட்டிடுச்சு. எல்லோ கேலக்ஸினா பாருங்கள், பியூர் எல்லோ கேலக்ஸி. இதெல்லாம் எல்லோ கேலக்ஸி, நீமோ கேலக்ஸி. இதெல்லாம் பார்த்துக்கோங்க, ரொம்ப ரேர் இதெல்லாம். ஸோ ரேர் கலெக்ஷனா இதெல்லாம் எப்படி கிட்டத்தட்ட 1 month கிட்ட நம்ம எஃபர்ட் போட்டுக்கணும். இதுக்கெல்லாம் நம்ம இந்த மாதிரி வேணும்னு சொல்லி முன்னாடி ப்ரீ ஆர்டர் கொடுத்து ஒவ்வொரு பேட்ச்லையும் இத்தனை பீசஸ் வேணும்னு நம்ம சொல்லணும். இந்த கிரேட்லாம் டெஃபினட்டாக வெளியே ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ். நான் ப்ரைஸிங் சொல்ல விரும்பலை. ஆமாம், ஏன்னா சொன்னால் அது மற்ற சிலர் கொஞ்சம் பாதிக்கும். ஸோ அதனால் சொல்லலை. நம்ம அதிகபட்சம் டேன் ஓவர் தான் நிறையா பண்ண நினைப்போம். ப்ராஃபிட் ரொம்ப ஒரே பைட்டு வாங்கணும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டோம். ஸோ இதெல்லாம் சூப்பரான அயன்மேன் சீரீஸில் வரும். எல்பாய் மாதிரி இருக்கும். இந்த கேலக்ஸிலாம் பாருங்கள், அது பயங்கரமான குவாலிட்டி. இன்னும் ஒரு ட்ரே இருக்குது, அதையும் கொட்டி காமிக்கிறேன். நிறையா மிஸ் ஆகிருக்கு எப்படியும். ஸோ நான் உங்களுக்கு டேங்க் வீடியோ திரும்ப கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ எல்லாமே ப்ரீமியம் கிரேட்ஸ் தான். இதெல்லாம் எல்லோ கேலக்ஸியில் எல்லோ கோய் இருக்குது. ஸோ இதுதான் மல்டி நீமோ. பிடிச்சிக்கலாம். அடுத்து அந்த ட்ரே போயிடுவோம். அந்த ட்ரே ரெடி பண்ணிக்கையா. இன்னும் அடியில் தான் கிடக்கு. பார்த்துக்கோங்க, நம்ம மார்பிள் டாட் பியூராக இருக்கும். தென் ப்ளூ ரீம்னா ப்ளூ ரீம். தென் இந்த வெரைட்டிஸ் நேம் மறந்துட்டேன். ஆக்சுவலாக இதோட பேரண்ட் வந்து தாய்லாண்ட்லேயே 5000 பாட் வரை போயிட்டு இருந்துச்சான். ஸோ இப்போ நம்ம இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சீப்பான ரேட்டில் 5000 பாட்னா கிட்டத்தட்ட நம்ம இந்தியன் வேல்யூ படி 12,500 சம்திங் வரும்னு நினைக்கிறேன். இப்போ தாய்லாண்ட் பாட் எனக்கு ப்ராப்பராக நம்ம கால்குலேட் பண்ணல, ஜஸ்ட் ரொம்ப சாம்பிள் சொல்கிறேன். ஆமாம், இப்போ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளாக அங்கேயும் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஊரில் இது நம்ம இப்போ கொண்டு வந்திருக்கோம். இது பேரான கொண்டு வரல, மேல்ஸ் மட்டும் இருக்குது. ஸோ இது ப்ரீடிங் பண்ணுவாங்கன்ட்டு இப்போதைக்கு கொடுக்கல, எடுத்து வந்துருமா. ஸோ ஓகே, இந்த இது பார்த்து முடிச்சாச்சு. அடுத்தது போகலாம்.